ஈஸ்வரி கொஞ்சம் அதிகார துரணையில் இருப்பாளே தவிர அவ தப்பால எதுவும் செய்ய மாட்டா மாப்ள. அவளை போய் கொலகாரின்னு சொல்றாங்களே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மாவை எலெக்ஷனுக்குள்ள வெளியில கொண்டு வந்தாகணும், இல்லனா அந்த சிவனாண்டி ஜெயிச்சு ஊரையே நாசமாக்கிடுவான். எல்லாமே ஒன்னாலதான்டா. எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டேன்னு சொன்ன அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்ட. இப்ப உனக்கு திருப்தியா? அவகிட்ட நானும் எலெக்ஷன்ல நிக்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா இப்ப அனுபவிக்கிறா. சித்தி, எல்லாரும் அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எந்த நேரத்துல கூட குத்த சொல்லிட்டு இருக்கீங்களா? ரேவதி, இவங்கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிக்கிட்டு இருக்க? இவங்க வேலையே தானே, ஒண்ணு சகலைய மாட்டி விடுறது, இல்ல மட்டம் தட்டுறது. இதை தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க இவங்க இது வரைக்கும்? ஏங்க விடுங்க, அவங்க எதனா பேசிட்டு போட்டோம். அந்த காணாம போனவனை கண்டுபிடிச்சா அத்தி சீக்கிரமா வெளியே கொண்டு வரும். இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க.